இந்த படம் வந்து அசோக் சார் ஃபர்ஸ்ட் என்னை மீட் பண்ணும்போது கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அதுக்கு மேலே கதையோட ஆர்டிஸ்ட் காஸ்ட் டெக்னீஷியன்ஸ் சொல்லும்போது எனக்கு வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் நான் ரொம்ப கேரக்டர் பேஸ்டாக போகும்போது இந்த படத்தில் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா அழகப்பன் சார், ஜேபி சார், ஸ்வாதி, இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் பாலகுமாராக்கு அப்புறம். அண்ட் அனுபமா மேம், சென்ட்ராயன், டேனியல், கருணாகரன், ஸோ அண்ட் அஜய் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ படத்தோட டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேஜி சார் தான் அந்த படத்தோட கேமராமேன் பண்ணியிருக்காரு. சதுரங்க வேட்டை இன்னைக்கு வந்து ஐ திங்க் கேஜி சார் வரல. அண்ட் எடிட்டர் ராஜா சேதுபதி. ஸோ ராஜா வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டராகவும் பண்ணியிருக்காரு. அண்ட் படத்தோட ஆர்ட் டைரக்டர் ஜனா சார், மியூசிக் டைரக்டர் ரொம்ப முக்கியமாக அஜீஷோட 2வது படம். ஃபர்ஸ்ட் படம் வந்து பாம்பு சட்டை. அண்ட் தளபதி தினேஷ் மாஸ்டர் தான் ஃபைட்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்கோம் ஃபைட்ஸு. அசோக் சார் வந்து ஆரம்பத்துலேருந்தே சொன்னார், இது வந்து ஒரு கமர்ஷியலான யதார்த்தமான கமர்ஷியல் படம். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கோம். அண்ட் ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து டான்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக காலெலாம் திணறும். ஸோ தினேஷ் மாஸ்டர் வந்து நீங்கள் பார்த்தீங்க, ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு இந்த பாட்டை. அசோக் சார் பற்றி சொல்லணும்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு உச்சம். எந்த பிரச்சனை நடந்தாலும் அப்படியே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். அண்ட் படத்தோட ப்ரொடியூசர்ஸ் பாலகோபி சார், பாலமுருகன் சார். வழக்கம் போல் ஷூட்டிங்கில் எப்போவுமே தடைகள் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு விஷயமும் வந்து அப்படி வந்து ஃபேஸ் பண்ணி நம்ம போராடணும் அந்த படத்தில். ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் ஃபில்ம். படத்தோட சப்ஜெக்ட் வந்து படிப்பு பற்றி ஒரு ஃபேமிலி பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட். அண்ட் ஃபேமிலி பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இது. அண்ட் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் மீடியா, உங்கள் ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படும். ஐ ஹோப் யூ வில் சப்போர்ட் us. தேங்க்யூ. So இப்போ வரைக்கும் you saw the Tamil version of the thank you speech. Now you'll hear the English version probably. Please excuse me, ரொம்ப நாளாச்சு. But first I want to thank the media, Suresh sir. No matter எவ்வளோ கேப் வந்தாலும் I see the same enthusiasm in the media and the same respect. So thank you so much that you make me feel so welcome. And I think Ashwin covered everybody and didn't leave space for me to thank anyone. I agree with everything he said, and like Ashok sir put it, it's a yadarthamana commercial film. It was lovely to work with my crush JP sir again, and Anupama ma'am and everybody else. And the music director is of course the star of the evening. Thank you for your music, and I hope you all like our effort and enjoy the film. Thank you so much. JP sir. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். விருந்தினர்களுக்கும் சக கலைஞர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறதுக்கு இந்த படம் மூலியமாக எனக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா தமிழில் அதிகமாக பண்ணல. ஸோ இந்த படத்தில் இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ்க்கும் போது உண்மையில் ஒரு சந்தோஷத்தோடு வந்து கலந்துக்கிட்டேன். இதில் இன்னொன்று என்னென்னா, ஜெனரலாக நான் நடித்த படத்தை நான் தேட்டரில் தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி இங்கே நிற்கும்போது என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும், ரொம்ப ரேராக இது மாதிரி நான் நடித்த படத்தை ப்ரீவியூவில் பார்க்குறது. அசோக் வந்து டைரக்டருங்கிறது மீறி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு அவர் இருக்கிறனால, சார் நீங்கள் படத்தை பார்க்கணும், உங்கள் ஒப்பீனியன் வேணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஜென்ரலாக படம் பார்க்கும்போது இந்த குற்றங்கள் மட்டுமே கண்ணில் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்குன்னு தேட்டரில் போய் பார்த்தா தெரியாது. 120 ரூபா காசு கொடுத்துட்டு அந்த கூட்டத்தோட கூட்டமாக உட்காந்தாக்கா சிரிக்கிறது, திட்டுறது என்ன வேணால் செய்யலாம், நம்மளுக்கு உரிமை இருக்குது. இந்த ப்ரீவியூவில் என்ன கொஞ்சம் சங்கடம் இருக்கும். நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், ஆனால் கண்ணு போய் சொல்லிவிடும், அது காமிச்சு கொடுப்போம், இந்த சங்கடம்லாம் இருக்கும். அதனால் ப்ரிவியூவே போகிறது கிடையாது. பட் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமும் தைரியமாக இங்கே வந்துட்டு ஸ்டேஜில் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா படம் தரமாக இருக்கிற ஒரே காரணத்தினால தான், வேறு எதுவுமே கிடையாது. அது இல்லைன்னாக்கா நேர் மூஞ்சி வச்சுட்டு உங்கள்கிட்ட பேச முடியாது. நாளைக்கு எங்கேயா பார்த்தா துப்பிட்டு போயிடுவீங்க, இன்னும் பேசின அப்படியே அவ்வளோ அப்படின்ட்டு. அதனால் தைரியமாக என்னால் சொல்ல முடியும். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கா. அப்படி புதுசு அசோக். சினிமானா உங்களுக்கு என்ன சம்மந்தம், யார்கிட்ட வேலை பார்த்தீங்க? மோதிர கதை சொல்ல வரும்போது கேட்டது. வேலை பார்க்கல சார், தேட்டரில் முதல் நாள் போய் எல்லா படத்தையும் பார்த்துருவேன், எப்படி வேணாலும் எனக்கு பிடிச்சதுன்னா பிடிச்சதுன்னு சொல்லுவேன், பிடிக்கலன்னா சரி. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுங்க அதெல்லாம் தெரியாது சார், ஆனால் எடுப்பேன் சார், தெரியும் எனக்கு.
சரி கதையை சொல்கிறாரு, நல்லா இருக்கு, யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க? நானே பண்ணிடலான் இருக்கேன் சார். ஏங்க ப்ரொடியூசர்லாம் கிடைக்கல சார், அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணுன்னு தெரியும், எனக்கு சினிமாவில் யாரையும் தெரியாது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்கள்கிட்ட கதை சொல்ல வந்திருக்கேன். ஸோ இப்படி ஒரு ஆரம்பம். ஸோ போயிட்டு திருப்பி வாங்க ட்ரை பண்ணுங்கன்னு ஒரு நல்ல கூட்டணியோடு வந்தார் பாலகோபி சார். ஸோ அவர் ஃபோன் பண்ணி நான் இருக்கிறேன் கூடன்னு உண்மையிலே அசோக்கு தெரியும். அவர் சொன்னோன்னா நான் தைரியமாக இருந்தேன். அப்படியா பாலகோபி சார் இருக்காரா, ஓகே ரைட். என்னென்னா என்னதான் நம்ம மனசுக்குள்ளே எடுத்துடலான்னு ஒரு தைரியம் இருந்தாலும் வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் வேணும், சிறப்பாக செய்கிறதுக்கு சரியான ஆட்கள் கூட்டணி வேணும். அது எனக்கு தெரிஞ்ச அசோக்கு கிடைச்சிருக்கு. கோ ஆக்டர்ஸும் அத்தனை பேரும் சரி. அஸ்வின் வந்து நீங்கள் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், அஸ்வினுக்கு எனக்கு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கும். என்னென்ன எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், அவர் பர்சனாலிட்டி அது மாதிரி, அவரை பார்த்தா பிடிக்கும். ஹீரோயின் சொல்லவே வேண்டாம், என்னைக்கு சசி சார் படம் எடுத்தாரோ அன்னையிலேருந்து சுப்பிரமணியபுரம் இன்றைக்கும் ஒரு ஃப்ரேமும் ஞாபகம் இருக்கும். அவ்வளோ அற்புதமான படம், அவ்வளோ அற்புதமான கேரக்டர். அனு நல்ல நண்பர். ஸோ கூட ஒர்க் பண்ணுற அத்தனை பேரும் ஏற்கனவே ஒரு நல்ல பரிச்சயம் உண்டு. ஸோ அது உங்களுக்கு ஃப்ரேமில் தெரியும். ஸோ இப்படி ஒரு டீமாக சேர்ந்து எடுத்திருக்காரு. இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வளர்ந்த 2 பசங்க இருக்காங்க. ஒரு நாள் இந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது அந்த டைலாக் மட்டும் மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்தது. என்ன நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன், அசோக் ஒன்றும் சொல்ல மாட்டேன் சொன்னால் கூட. என்னோட கேரக்டர் என்ன சொல்லும் உணர்த்தட்டுன்னா, ஒரு வீட்டில் அப்பங்காரன் 9 மணிக்கு இப்போ நைட்டு படுத்துட்டு காலைல 6 மணிக்கு நிம்மதியாக எழுந்திருக்கிறான்னா அவன் நல்ல பிள்ளைய பெற்றிருக்கான்னு அர்த்தம். நான் நல்ல பிள்ளைய பெற்றிருக்கேன். ஏன்? ஏன்னா இது என் வயசில் உள்ள நிறைய பேருக்கு அதை அனுபவப்படுவாங்க. எங்கேயாவது பையன் வெளில பார்ட்டிக்கு போயிருக்கானோ, இல்லை எங்கேயோ ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கானோ, நைட் ஷோக்கு போயிருக்கானோ, எது வேணா இருக்கலாம். பட் வீட்டில் பசங்க இல்லைன்னா ஒரு சின்ன நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்ன மாதிரி ஊராக போய் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ வீட்டுக்குள்ளே பசங்க இருந்துட்டாங்கன்னா இந்த ஹோட்டலில் தூங்கினோட நிம்மதியாக தூங்கலாம். அது இல்லைனாக்கா வந்துருப்பானா, ஏதாவது நம்ம எது வேணால் தோணும். ஸோ இது மாதிரி ரொம்ப இயல்பான ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், அவர் எப்படி அந்த அனுபவம்னு தெரில, இதெல்லாம் ரொம்ப கோர்வையாக ஒரு அழகாக, அதே நேரத்தில் கருத்து சொல்லலை, கண்டிப்பாக கருத்து சொல்லலை. இப்படி வாழ், இப்படி செய், இது செய்யாத, எதுவுமே சொல்லலை. அது ஏன்னா அந்த ப்ரீச்சிங் சொல்கிற அளவுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், இவர் சொன்னால் கேட்பாங்க அப்படின்ட்டு. வர என்ன ஆயிடுச்சுன்னா கேரக்டர்ஸ் அப்படி தான் கூப்பிட்றாங்க. சார் படத்தில் 2 நாள் சார், ஆனால் நீங்கள் தான் சார், நீங்கள் கருத்து நீங்கள் சொன்னால் ஒத்துப்பாங்க சார். இல்லை சாமி, நான் அவ்வளோ பெரிய மனுஷன்லாம் இல்லை, எனக்கு நல்ல ரோல் கொடுத்தா பண்ணுறேன், இந்த கருத்து சொல்கிறதுக்கு நான் கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. கதையோடு சேர்ந்து எது சொன்னாலும் ஏங்க நான் என் பையன்கிட்ட ரொம்ப நேரம் அட்வைஸ் பண்ண முடியாது, அப்பா போருன்ட்டு போயிட்டு இருப்பான். அப்படி இருக்கும்போது நம்ம ஊருக்கு போய் கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. பட் இயல்பா நடக்கிறத ஒரு சுவாரஸ்யமோடு எடுத்து சொன்னாக்கா கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பிடிக்கும். இது பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன். பட் இன்னைக்கு வந்து இசை வெளியீடு. ஸோ அவரை பற்றி எதுவுமே சொல்லலை, படம் பார்த்து அந்த கான்ஃபிடென்ஸில் சொல்கிறேன். மியூசிக் சாங் மட்டும் இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் டன் சச் அ வண்டர்ஃபுல் ஜாப். படத்தோடு இணைந்து போயிட்டு இருக்குது. அது எந்த இடத்துலையுமே உங்களுக்கு நெருடலை. இந்த மாதிரி படத்துக்கு உண்மையிலே உங்களுடைய ஆதரவு ரொம்ப தேவை. அழப்பன் சார் சொன்ன மாதிரி தான், ஆட் கொடுக்கலாம், ரொம்ப க்ரியேட்டிவாக டிசைன் கொடுத்தாக்கா ஒரு 20 செகண்ட் பார்ப்போம். பட் நீங்கள் எழுதுகிற அந்த குறுந்தகவல்களுக்கு வந்து நான் பெரிய ரசிகன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு சுவாரஸ்யமாக நீங்கள் எழுதுவீங்க, அது ஒரு கலை, அது உங்களுக்கு மட்டும்தான் வரும். அது படிக்கும்போது ஏதோ நம்மளே அந்த ஸ்பாட்டில் இருந்து ஒரு ஃபீல் வரும். ஸோ இந்த படத்தில் நாங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம்னு தெரியல, சொல்லாமல் உங்களை எழுதுங்கன்னு சொல்ல முடியாது. பட் ஒன்று மட்டும் மனசார கேட்க முடியும், ஆதரவு கொடுங்க இந்த படத்துக்கு. புது பையன், அவரே தயாரிப்பாளர், இயக்குனர், இப்படிலாம் ஒரு தைரியத்தில் வந்திருக்காரு. தப்பாக படம் பண்ணல, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அது கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். அடுத்தடுத்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எப்படியும் உங்கள் கூடலாம் இன்ட்ராக்ஷன் இருக்கும், வேறு ஏதாவது இடத்துல கூட சந்திப்பேன். அப்போ நான் சொன்ன வார்த்தையை நீங்களும் ஆமதிச்சு சொல்லுவீங்க, உங்கள் எல்லாருக்குமே படம் பிடிக்கும். ஸோ வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கூறி, இந்த வாய்ப்புக்கும் அசோக்கு நன்றி கூறி, டீமுக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம். திஸ் இஸ் மை இந்த ஸ்டேஜில் ஆடியோ லான்ச் பண்ணி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஈவெண்ட். தேங்க்ஸ் டு அசோக் சார். அப்புறம் வந்து ஆக்சுவலி அவர் பிரதர்னு தான் கூடுவேன். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு ஜாலியாக தான் இருக்கும். ஸோ அப்போவே உங்களுக்கு தெரியணும், நாங்கள் வந்து எல்லாருமே பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அண்ட் ஆல்சோ ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணணும்னா அது நம்ம படம் அப்படின்னு உணர்ந்து ஒர்க் பண்ணால் தான் வந்து அதோட பெஸ்ட் நம்ம கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கும்
அசோக் பிரதருக்கும் வந்து பயங்கர ஒரு வேவ் லென்த் இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் இப்போ அவர் ஒன்று சொல்கிறாரு, நான் ஒரு பிஜிஎம் பீஸ் ஒன்று பண்ணுறேன், அவர் வந்து இல்லை பிரதர் இது மாற்றிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் வந்து அவருக்கு சப்போர்ட் கொடுக்குறேன். அந்த மாதிரி இல்லை பிரதர் இது ஃபைனல் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவர் ஃப்ரீயாக விட்டுருவார். சரி எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்ப்பார், எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா விட்டுருவார். ஸோ அந்த வகையில் வந்து ஐம் பிளெஸ் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் திரி இப்போ பார்த்தீங்க 2 பாட்டு பார்த்தீங்க வீடியோவோட. அதில் ஃபஸ்ட்டு பாட்டு நீங்கள் பார்த்தது வந்து தமன் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. 2வது பாடல் நான் பண்ணது. அந்த பாட்டு வந்து கானா வினோத் பாடியிருக்காரு. அப்புறம் டோட்டலி 7 பாட்டு. உறவே உறவே அப்படிங்கிற பாட்டு வந்து வைரமுத்து சார் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. அது வந்து சத்யபிரகாஷ் பாடியிருக்காரு. யாவும் நீதானே நான் பாடியிருக்கேன். மணி அபுதவன் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. வேட்டை பெண் வேட்டை அப்படிங்கிற பாட்டு வந்து கவிதா கோபி என் நாராயணன் பாடியிருக்காங்க. அப்புறம் வந்து வி ஹாவ் ஒரு ரீமிக்ஸ் ட்ராக், அது வந்து எங்களோட தளபதி எஸ்பி ராஜா சேதுபதி எங்கள் எடிட்டர் பாடியிருக்காரு. அவருக்கு வந்து இந்த படத்தில் வந்து நிறைய ரோல் இருக்கு. எடிட்டர், அப்புறம் வந்து அவரே நடிச்சிருக்காரு, அப்புறம் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ஸோ ஹாப்பி டு ஆக்சுவலி தேங்க்ஸ் டு ராஜா. ஏன்னா வந்து அவர் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் வந்திருக்க முடியாது. ஏன்னா பாம்பு சட்டையும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அண்ட் தேங்க்ஸ் டு கதையசன் சார் அண்ட் ரகு சார் ஃபார் லான்ச்சிங் திஸ் ஆடியோ. ஸோ ஐம் ஸோ ஹம்பிள்ட், ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பத்திரிகை நண்பர்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். அண்ட் நீங்கள் இல்லைன்னா வந்து நாங்கள் யாருமே இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். I want to specially thank my friends from the press. இந்த மாதிரி சின்ன படங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், we don't have much budget for publicity like sir said, but உங்களோட சப்போர்ட், உங்களோட வேர்ட் ஆஃப் மவுத், உங்களோட சின்சியர் ரிவ்யூஸ் தான் இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா சின்ன படமாக இருந்தால் கூட கான்டென்ட் ரொம்ப பெரிய கான்டென்ட். So please help us and support us for this. I'm very proud to be part of this film which has such a beautiful and relevant message, and thank you so much. கேட்டு செகண்டரி சொல்லிருப்பா அப்படின்னாங்க. சொல்லி முடிச்ச உடனே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல கதை கேட்டிருக்கேன்ப்பா நான் அப்படின்னாங்க. பாரு, ஐயோ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க போது இந்த ஃப்ளோவில் சொல்லிட்டேன். அப்புறம் ஜெயபிரகாஷ் சார், ஸோ அவங்களும் அப்படி தான் ரொம்ப நான் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நிறைய டைலாக் அஸ்வின் சார் பேச மாட்டேன்ட்டாரு. என்னப்பா நான் அடுத்ததான் நடிக்கணுமா வேணாமா, நீ என்ன இப்படி எழுதியிருக்க டைலாக்னு. ஜேபி சார் நான் பேசுகிறேன் கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சுவாதி மேடம் நான் ஃபஸ்ட்டு இப்போ அவங்க தான் அந்த கதை எழுதும் போது ஒரு 3 பேரை எழுதினேன். இதெல்லாம் எப்போ எழுதுனா 2011-12 அந்த கதை எழுதும் போது ஒரு 3 பேரை ஃபிக்ஸ் பண்ணேன். அது சுவாதி மேடம் ஒன்று, ஜெயபிரகாஷ் சார் ஒன்று, ஏழப்பன் சார் ஒன்று. அது மாறவே இல்லை. ஏன்னா இவங்களோட ரசிகர் நான் பேசிக்காக. ஏன்னா அந்த சுப்பிரமணியபுரத்தில் அவங்களோட ரசிகர். சாரை பற்றி சொல்லவே வேணாம். இனிமேல் நான் எடுக்க போகிற படங்களில் நான் இருக்கணும் இல்லையோ ஜேபி சார் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ஜேபி சார் பிடிக்கும். ஏழப்பன் சார் அப்படி தான். தினேஷ் மாஸ்டர் 2 தினேஷ் மாஸ்டரும் அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, சீனியர் கூட ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம் சார், உங்களை மதிக்கவே மாட்டாங்க, 5 நிமிஷத்துக்கு போது நல்லாண்டுருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் இல்லை. 2 பேரும் நான் என் முகத்தை பார்த்தீங்கன்னா அவங்க சீனியர் இல்லையா, முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன டைரக்டர் பிடிக்கல போலகுது அப்படின்னுவாங்க. ஆமாம் சார் அப்படின்னு. சரி ஒன்றும் போகலாம் அப்படிலாம் கோச்சிக்கூடாது, டக்குனு மூஞ்ச போனால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு எடுத்து கொடுத்தாங்க. கேஜி வெங்கடேஷ் சார் கேமரா, அவரும் நானும் காரில் போவேன், என் கூட தான் வருவார். கார்லேயே எல்லாத்தையும் சொல்லிடுவேன், சார் அங்கே போய் டைம் டிலே பண்ணாதீங்க சார். பாலகோபி சார் பற்றி உங்களுக்கு தெரியும், பல கம்பெனிக்கு பார்த்தவர், அவர் படத்தை எப்படி எடுப்பாருன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. எடுத்துடலாம் 46 நாளில் முடிச்சோன்னா 46 நாளில் முடித்தோம் சார். யாருமே நான் புது டைரக்டர்னு பார்க்காதவர்கள் தான் இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ராஜா சேதுபதி எடிட்டர், எங்களுக்கும் நிறைய சண்டை நடக்கும். ஃபைனலாக எது கரெக்டோ அது அவர் சொன்னதாக இருந்தாலும் நான் சொன்னது ஈகோ பிரச்சனை வந்தது கிடையாது. ஃபைனலாக எது நல்லதோ அதை கொடுத்துருவோம். அவங்களுக்கு ஃபோன் பேசுகிறாங்க, பேசி முடியுங்க சார், அப்புறமா பேசுகிறேன். இல்லை சார் கொஞ்சம் இதாக உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்றது. இதுதான் சார். அப்புறம் அஜீஸை பற்றி பேசலாம்னா எதுக்கு வந்தாமல் அதையே பேசாமல் இருக்கியடா அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு. அஜீஸ் பாம்பு சட்டோட ஃபஸ்ட்டு படம், 2வது படம் வந்து திரி. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எக்ஸ்ட்ரானரியாக போட்டிருக்காரு. ஒரு புது மியூசிக் டைரக்டர், அவர் எப்படியா என்னையா போடுவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் பல பேரை அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த படத்தில். 2 சிங்கர் அறிமுகப்படுத்தியிருக்கோம், ராஜா சேதுபதி, திலக்னு 2 சிங்கர் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் எல்லாரையுமே இந்த படத்தில் யார் யாரெல்லாம் என் கூட பழகினாங்களோ, நடிக்க ஆசைப்பட்டாங்களோ எல்லாரையும் நடிக்க வச்சேன். வேலை வாங்கிட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லா காண்டையும் இப்போ காட்டுறான் நம்மளுக்கு நடிக்க வச்சு அப்படின்லாம் என்கிட்ட பேசினாங்க. ஏன்னா எல்லாத்தையும் இப்போ காட்டிக்கிட்டு இருக்கியடா அப்படின்னு.
ஸோ இது ஒரு நல்ல படம் சார். நான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன், நல்ல விஷயத்த அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சார் இன்னைக்கு படிப்பு என்ன நடுதான் அச்சமின்றி வந்துச்சு, பைரவம் வந்துச்சு, எல்லாமே படிப்பை தான் சொல்கிறாங்க. உடும்பன் எவ்வளோ படம் இருக்குது, தீக்குச்சி 1000 படம் இருக்குது படிப்பை பற்றி சொன்னது. அதெல்லாம் நான் பார்த்துட்டதுனால இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த சீன்லாம் வந்துருச்சு இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது, அப்புறம் புதுசாக எடுக்கணும்னு இதை எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் விமர்சனத்துக்காக நான் வெயிட்டிங். எல்லாரும் விமர்சனம் பார்த்தா பயப்படுவாங்க, நான் விமர்சனத்துக்காக வெயிட்டிங். ஸோ அடுத்த படத்தில் திருத்திக்கலாம் இல்லையா? இங்கே எல்லாரும் வந்ததுக்கு ஊடக நண்பர்கள் எல்லாரும் ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பேசி, ரொம்ப பேசல இவன் வேற. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் அசோக் அண்ணா வந்து ஒரு அறிமுகம் இல்லாத திடீர்னு எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு. பாலகோபி அண்ணன் மூலியமாக தான் எனக்கு அந்த கான்டாக்ட் கிடச்சி கூப்பிட்டுருந்தாங்க. போனேன், கதை எதுவுமே சொல்லவே இல்லை. வந்தார், பார்த்தாரு, மேலே எங்கேயும் பார்த்தாரு, இதை வச்சு எதாவது பண்ண முடியுமா தான் ஒரு மைண்டில் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சரி எல்லாம் தட்டி உப்பேத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து தமிழ் நாளில் ஷூட்டிங் வந்துங்க டேனியல், நம்ம பக்கா பண்ணிக்கலாம் சொல்லிட்டு எனக்காக பல நாள் வெயிட் பண்ணி எடுத்தாங்க. ஒரு சில மேட்டருக்குலாம் எனக்காக வெயிட் பண்ணாங்க. வெயிட் பண்ணி ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் போகிறோம். ஏன்னா எனக்கு அறிமுகம் இல்லாத ஆட்கள்லாம் எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா நம்ம டைலாக் என்ன ரிப்பீட் என்ன போட்டோம்னா அவங்க திட்டுவாங்க, ஏன்னா சொல்கிற போகிறாங்கன்னு சொல்லிட்டு பயந்துனே தான் போனேன். ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் நடக்குது. ஏஎல் அழகப்பன் சார் வந்திருந்தாங்க, அப்புறம் நம்ம சென்ட்ராயன் கூட இருந்தாப்புல, அப்புறம் நான், அப்புறம் ஆட்டுக்கொம்பு எங்கடவன் சந்தோஷ் எல்லாமே வந்து ஒரு செட்டாக போயிருந்தோம். போயிட்டு ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் யார் எப்படி தெரியும், கிட்டத்தட்ட ஒரு பேஜ் ஃபுல்லாக ஒரு டைலாக் கொடுத்து அழகப்பன் சார்ட்ட கொடுத்துட்டாப்புல அசோகனை கொடுத்துட்டு, சார் ஏதாச்சும் உங்கள் டைலாக்னு சொன்னால் நான் பயன்ட்டேன். சீனியர் ஆர்டிஸ்ட்டுக்கே அவ்வளோ பெரிய டைலாக் கொடுக்குறாங்களே, நம்மளாம் கொடுத்து காலி போட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்படியே ஒரு 2-3 டேக் போச்சு. அப்புறம் பார்த்தாரு, ஓகே டைலாக்லாம் அந்த வேலைக்கு ஆகுது, இவனுக்கு பேச விட்டு அப்படியே எடுத்தால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து என்கிட்ட படம் முடிகிற வரைக்கும் ஒரு இடத்துல கூட டைலாக் பேப்பர் வாங்கி நான் பேசவே இல்லை. என்ன மேட்ரு கேட்டுப்பேன், இந்த சீன் என்ன நான் பண்ணலாம் அப்படி சொல்லுவார். டக்குன்னு ஒரு இதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறாப்புல, அதை அப்படியே போயிட்டு ஸ்க்ரீனில் பண்ணுவோம். ஒரு இடத்துல கூட ரீடேக் போனதே இல்லை. ஸோ இது வந்து இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா, அசோகன் வந்து யார்ட்டையும் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இன்னொரு அதிர்ச்சியான மேட்டர் என்னன்னா, அவர் பெருமையாக சொல்லிக்கிற ஒரு விஷயம், இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. கோடம்பாக்கத்திலே பிறந்து கோடம்பாக்கத்தே வளர்ந்து கோடம்பாக்கம் சினிமா மட்டுமே பார்த்துக்கிட்டு சினிமா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு பெரிய மேட்டர் தான். உண்மையிலே அது பெரிய விஷயம் சார். ஏன்னா நானும் எங்கள் பசங்களாம் படம் பண்ணும்போது அவ்வளோ சிடி பார்ப்போம், நல்ல சிடி தான். நிறைய படங்கள் பார்த்து இதுலேருந்து என்ன எடுக்கலாமா அதெல்லாம் என்ன எடுக்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஒன்று நினைப்போம், இந்த ப்ராசஸ் இந்த ஒரு சீன் வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது ஆல்ரெடி வேறு ஏதோ படத்தில் வந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய ரெஃபரன்சஸ்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அது எந்த விஷயமே இல்லாமல் வெறும் ஆர்டிஸ்ட் இவங்களால இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக கொண்டு போய் எங்களை சூப்பராக முடிச்சிருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அஸ்வின் பிரதர் வந்து இந்த படத்தில் அவரோட ஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட் சொன்னாங்க இப்போ நிறைய பேர். அதே மாதிரி எனக்கு அஸ்வின் வந்து நல்ல க்ளோஸ் டு ஹார்ட். ஏன்னா இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமார படத்தில் எங்கள் 2 பேருக்குமான சீன் எதுவுமே கிடையாது. பட் இருந்தால் ஒரே ஒரு சீன் தான் வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு அவருக்குமான ஒரு பழக்கமே கிடையாது. பட் அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பாண்டிங் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம். இன்னைக்கும் நல்ல பிரதராக பார்த்துட்டு இருக்காரு, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஜேபி சார் கிட்ட பாருங்க, நமக்குலாம் வர படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைய கடத்துறவன், பவுடர் விற்கிறவன், சாராயம் காய்ச்சறவன், குழந்தையில கிட்னா அப்படி இது மாதிரி கேரக்டர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாப்பீங்க பாருங்க. ஆனால் முதல் முறையா இந்த படத்தை வந்து காலேஜ் ஸ்டூடெண்டாக கொடுத்ததுக்கு சத்தியமா உங்களுக்கு ஒரு புது கண் ஏதோ முளைச்சிருக்கு அசோக் சார். உங்களுக்கு 2 கண்ணு மேலே ஏதோ கண்ணு எக்ஸ்ட்ரா கண்ணு, அதெல்லாம் பார்க்க முடியும். இவனை காலேஜ் ஸ்டூடெண்ட் வச்சு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். சார் சொன்னது வந்து அது உண்மைதான். என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 படம் கமிட் ஆகும்போது ஒரு 2-3 படம் தான் போயிட்டு இருந்தது. 3 படம் கமிட் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 படம் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதனால இந்த படத்தில் வந்து சில ஷார்ட்ஸ் வந்து என்னால் வர முடியல. மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அசோக் அமிர்தராஜ் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாரி, மன்னிச்சுக்கோங்க. பாலகோபி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தப்பா எடுத்துக்காதீங்க சார். என்னன்னா உங்ககிட்ட நான் எப்படி நல்ல பேர் வாங்கணுமோ அதே மாதிரி தான் இன்னொரு ப்ரொடியூசர் இன்னொரு டைரக்டர் சார்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காண்டி அங்கே நான் போயிட்டேன். அதனால நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சொல்லிட்டேன். மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்லை அது கொடுத்தாங்க சார். கொடுத்தா சரி, வரலட்சுமி வேணான்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா, அதனால தான் வாங்கி வச்சுக்கிட்டேன். பிறகு ஃபஸ்ட்டு வந்து கதிரேசன் சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லணும், பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் இல்லைன்னா அந்த மேடையில் நான் வந்து நான் பேசியிருக்க முடியாது. என்னுடைய படம் ஃபர்ஸ்ட் படம் பொல்லாதவன், வெற்றிமாறன் சார் இயக்கத்தில் வந்து கதிரேசன் சார் தான் ப்ரொடியூசர் சார். அப்போ வந்து வெற்றிமாறன் சார் வந்து இந்த கேரக்டர் வந்து சென்ட்ராயம் பண்ணுறான்னு சொன்னோன்னே கொடுத்துட்டாங்க, வெற்றிமாறன் சார் கொடுத்துட்டாங்க. பிறகு கதிரேசன் சார் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் நோ சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நான் நின்றுக்க முடியாது. அதுக்கு கதிரேசன் சார் என்ன இப்படி ஓடுறியா, என்ன அது தண்ணி தான் கொடுப்பா படம் ஓடுதுக்க, அங்கெல்லாம் கரெக்டாக தாங்க இருந்தேன், இங்கே வந்தால் தாங்க கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வருதான்னு பார்ப்பேன். இல்லை இல்லை பேசுகிறேங்க. இந்த ஒரு டேக்கு சினிமாவில் மட்டும் முன்முறை கேட்குறீங்களே, அந்த தண்ணி இல்லைங்க, ஐயோ ஏன்னா என்னண்ணா நீங்கள்
அதுக்கு வந்து கதிரேசன் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி, பெரிய தேங்க்ஸ். இன்னைக்கு அவர்னால என்னுடைய குடும்பம், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சார்ந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. பெரிய நன்றி. ஏன்னா அந்த மேடை எனக்கு கிடைக்காம இருந்தது, இந்த மேடை எனக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன், கிடைச்சிருக்கு. கதிரேசன் சாருக்கு வந்து ஒரு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிறகு அசோக் அமிர்தராஜ் சார், அவருக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்னுடைய நண்பர் சந்தோஷ் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாப்புல. சார் இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு சென்றாயன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆமாம் மையா, உங்களை நான் படம்லாம் பார்த்துருக்கேன், படம்லாம் பார்த்துருக்கேன், இதெல்லாம் ரௌத்ரமெல்லாம் பார்த்துருக்கேன், நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டாரு. அழகப்பன் சார் கூடயே வர மாதிரி ஒரு கேரக்டர், காமெடி கேரக்டர்னு சொல்லிட்டாங்க, சொன்னாங்க, நானும் பண்ணிட்டேன். வேறு அதுக்கப்புறம் என்னது எனக்கு மறந்துட்டேன். சரி ஏதோ ஒன்று பேசுவோம். இல்லை தண்ணி வேணாம், தண்ணி வைக்க மாட்டேன், இந்த அவர் சொல்லிட்டார். அதான் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் நான் ட்ரைலர் பார்த்தேன், சாங் பார்த்தேன், ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஒரு மெச்சூர்டாக, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நாங்கள்லாம் நான் இன்னும் படம் பார்க்கல, மக்கள் மாதிரியே நானும் வந்து இருண்ணே, குறுக்க பேசாதீங்கண்ணே, நான் மறந்துட்டேன், ஐயோ உண்மை இருக்குமா. அதனால் வந்து இப்போ நான் அந்த படம் வந்து மக்கள் மாதிரி நானும் வந்து வெயிட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வேறு என்னென்ன பேசணும்? அவ்வளோதானா? இல்லை ஓகே, இல்லை தலைவர் உண்மை சொல்லுங்களேன். இல்லை நான் பேசுகிறேன். பாலகோபி சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் அவருடைய பிரதர் வந்து ரகுவரனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப, ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அப்பப்போ டேட் விஷயம் வந்தது, பிரச்சனைலாம் கொஞ்சம் வந்துச்சு. அண்ணே மன்னிச்சுக்கண்ணே, அண்ணே மன்னிச்சுக்கங்க, மேனேஜர் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர் டிபார்ட்மெண்ட், நான் அதை தப்பாக நடந்திருந்தா மன்னிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப சாரி அண்ணே. சூப்பர்ண்ணே.